வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? பணக்காரன் சொல்லி மார்க்கெட்டுக்குள்ள ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை பிச்சைக்காரனாக்கி மார்க்கெட் காமிச்சு வச்சிருக்கு. ஓகேவா? அதை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். இவரோட நேம் மனோஜ். ஓகேவா? அவர் என்னவா இருக்காருன்னா, ஒரு கம்பெனில, அதாவது உங்களுக்குலாம் கம்பெனில பிரச்சனை அப்படின்னா மேனேஜர்கிட்ட வருவீங்களா? மார்க்கெட்டால மேனேஜருக்கே பிரச்சனை. ஓகேவா? அந்த கம்பெனியோட மேனேஜர் அவர் தான். அவருக்கு 34 வயசு ஆகுதான். அவருக்கே ஒரு பிரச்சனை. ஓகேவா? மார்க்கெட்டால. ஓகே, நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற என்ன, லைக் போடுறதா இருந்தாலும் இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரி, ஓகேங்க. அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, 2024ல மார்க்கெட்டை பத்தி தெரிய வருது. மார்க்கெட்டை பத்தி தெரிய வருதுன்னா, மார்க்கெட்டை பத்தி அவருக்கு தெரிய வரல, ட்ரேடிங்கை பத்தி தெரிய வருது. ஓகேவா? உங்களுக்கே தெரியும், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் ஆடா போட்டு தள்ளுவான். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஆட்ல போய் சிக்கிறாரு. ஒரு கோர்ஸ்ல ஒன்று மாட்டுறாரு. ஓகேவா? 5000 ஃபீஸா அந்த கோர்ஸுக்கு போய் ஒரு ஜாயினும் பண்ணாரு. 5000 கொடுத்துட்டு ஓகே ஊன்னு சொல்லி ஒரு 5 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்து ரியல் மார்க்கெட்ல பண்ண போறாரு. அவன் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கப்ப கிளாஸ் சொல்லித்தரமா சொல்லியிருக்கான். ஆனா கால்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கான். அந்த டைம்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேவா? 5 நாள் முடிஞ்சோடனே அவருக்கு இவனுக்கு இருக்க கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப தனியா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க சொல்லும் போதே என்ன சொல்லி ஆரம்பிச்சிருக்கான், 50,000 மினிமமா இருந்தா தான் ட்ரேட் பண்ணணும். அப்பதான் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வைக்க முடியும். ஓகேவா? இப்ப இவர் மேனேஜரா இருக்கறனால என்னன்னா, ஈஸியா அவருக்கு லோன் கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனா அவர் லோன் வாங்கல. இவர் கம்பெனி என்னன்னா சப்ளை செயின் கம்பெனி. ஓகேவா? மாசம் ஃபுல்லா ஆர்டர் எடுக்கிறத சப்ளை செயின்னா உங்க சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. அந்த இப்போ எந்த டெலிவரியாக வேணா இருக்கலாம். ஓகே, ஃபுட் டெலிவரி, ஹோல்சேலு, அது இதுன்னு நிறையா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சப்ளை செயினில் இருக்கார். ஓகேவா? இந்த ஏஜென்சி, இந்த ஆயில், இதெல்லாம், அதாவது என்னன்னா எஃப்எம்ஓஜின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கன்சூமர் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட மேனேஜர் இருக்காரு ஒரு ஏஜென்சியில். ஓகேவா? மாசம் ஃபுல்லாக வர ஸ்டாக்குக்கு விற்று முடிச்சுட்டு மாச கடைசியில் தான் பேமெண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. மாசம்னா பேமெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா பக்கம் இவர் ஏஜென்சில இருந்து மெயின் கம்பெனிக்கு போகுமா. ஓகேவா? இப்போ என்ன பண்றாரு மனுஷன், முழு காசையும் எடுக்கல, அதுல இருந்து ஒரு 1 லட்ச ரூபா பேமெண்ட் கொடுக்கணும்ல, அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய காசை, ஓகே ஒரு மாசம் டைம் இருக்குதுல்ல, ஒரு மாசம்னா அந்த 20 நாள் 25 நாள் டைம் இருக்குல்ல, அதுல இருந்து என்ன பண்ணுவோம், 1 லட்ச ரூபாய் எடுத்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே, 1 லட்ச ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணும்போது இவருக்குமே கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு முதல் 2 வாரத்துக்கு. ஓகேங்களா? நல்லாவே போயிட்டு இருந்துச்சாங்க முதல் 2 வாரத்துக்கு. நல்லானா எவ்வளோ நல்லா ப்ரோ அப்படின்னு கேட்டா, 1 லட்ச ரூபாய் வச்சு அந்த அடுத்த ஒரே வாரத்துல 1,80,000 கிட்டத்தட்ட கேபிட்டலை டபுள் பண்ண போறாருன்னே சொல்லலாம். அப்பதான் இந்த மனுஷனுக்கு என்ன தோணி இருக்கு அப்படின்னா, நாம எதுக்கு இந்த வேலை பண்ணிக்கிட்டு இந்த கம்பெனிக்கும் உழைச்சிட்டு நாம எதுக்கு தேவையில்லாம இது பண்ணணும், நாம பேசாம வேலையை விட்டுட்டா என்ன அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காரு. ஆனா அக்கம் பக்கம் விசாரிக்கிறப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல நீ இது ஒரு சைடு பண்ணிட்டு வேலையை விட்டுறாத, வேலை திரும்பவும் கிடைக்கிறது கஷ்டம், அது இந்த போஸ்டிங் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு மேனேஜர் போஸ்டிங்ல இருக்காரு இல்லையா? ஓகே, என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நல்லாவே ப்ராஃபிட் வந்திருக்கு. அந்த கம்பெனில இருந்து எடுத்தார் இல்லையா, அந்த காசை திரும்பவும் வச்சுட்டாராம். ஓகேவா? இப்ப இவர் கையில ப்ராஃபிட் மட்டுமே 80,000 ரூபாய் இருக்கு. மேல 20,000 அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி இவரோட சொந்த காசு. இப்ப ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, லாஸ் பண்றாரு, திரும்பவும் ட்ரேட் பண்றாரு, லாஸ் பண்றாரு, ட்ரேட் பண்றாரு, லாஸ் பண்றாரு, இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அந்த இவரோட 1 லட்சம் அப்படிங்கிறது வெறும் 40,000 ரூபாய் பக்கம் வந்துருச்சான். ஐயோ என்ன பண்றது, நமக்கு கேபிட்டல் கம்மியா இருக்கனால தான் நமக்கு லாஸ் ஆகுது, ஸோ நம்ம கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லி திரும்பவும் கம்பெனில இருந்து காசை எடுத்திருக்காரு. எடுத்து இந்த தடவை 1 லட்சத்துல வரல மனுஷன், 3 லட்ச ரூபாயில வந்திருக்காரு. ஓகேவா? 3 லட்ச ரூபாயில லாஸ் ஆகுது, லாஸ் ஆகுது, லாஸ் ஆகுது. ப்ராஃபிட்டே பண்ணலையா ப்ரோ அப்படின்னா, ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ஒரு 3,000 ரூபாய் 4,000 ப்ராஃபிட் வருது. ஆனால் லாஸ் வந்துச்சு அப்படின்னா 30,000 40,000 லாஸ் போதும். ஓகே, இப்படியே லாஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இவருக்கு அப்பயுமே ரியலைஸ் ஆகல. ஓகே, விட்டதை பிடிச்சிடலானே மூவ் பண்ணியிருக்காரு. எல்லாருமே பண்ற தப்பு என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல ஒன்ஸ் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிக்கிறது தான் ஒரே வழி. ஓகேவா? இல்ல விட்டதை பிடிக்கிறனா உங்கள்ட்ட இருந்து மார்க்கெட் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும், கடைசியா உங்க கொட்டையும் பிடிச்சிடும். சரி, ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, லாஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அந்த 4 லட்சமும் பக்கமா காலி ஆயிடுச்சு. ஓகேவா? 3 லட்ச ரூபாய் எடுத்திருக்காரு. அந்த 3 லட்சம் இவரோட காசு 4 லட்சம், மொத்தமா 4 லட்ச ரூபாய் பக்கம் காலி ஆயிடுச்சு. ஓகே, லாஸ்ட் அட்டெம்ப்ட். இப்போ 1 லட்ச ரூபாய் எடுக்கிறோம், இந்த இது நமக்கு தோத்துறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் உள்ள போயிருக்காரு. இவருக்கு மார்க்கெட் திரும்ப ஒரு ஹோப் கொடுத்துருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, இவர் போட்ட டைம் பொசிஷன் ஹோல்டிங். ஓகேவா? இவருக்கு ஒரு நாள் ஹோல்டு பண்ணி எடுத்ததுல மார்க்கெட்டு இவரோட 1 லட்சம் அப்படிங்கிறது ஒரே நாள்ல 1,60,000 ரூபாயா மாறி இருக்கு. ஓகேவா? இப்போ நல்ல விஷயம் தானே ப்ரோ அப்படின்னா, நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, திரும்பவும் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ப்ரோ எதுக்கு ப்ரோ இத்தனை லாஸ் பண்ணி, எதுக்கு ப்ரோ இவ்வளோ விட்டு காசே தீராதா ப்ரோனா, அதான் கம்பெனி இருக்கேன், கம்பெனில இருந்து காசு எடுத்துல போட்டிருக்காரு, மாச கடைசியில் தானே உங்களுக்கு தெரியும். இங்க இதோட கதையை நான் சொல்றேன், இதோட இந்த ஸ்டோரியை நான் ஸ்டாப் பண்றேன். என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிடலாம்.
இப்போ அவங்க ஒய்ஃப், இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்க ஒய்ஃப் வீட்டில் 10 பவுன் போட்டு தான் கட்டிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? 10 பவுன், 1 பவுன் 2 பவுன் இல்லை, 10 பவுன். 2019 அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சான். ஓகேவா? அந்த கொரோனா டைம்லேயே 10 பவுன் போட்டு கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களுமே 2 பேருமே சொல்கிறல, இவர் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தாலும் நார்மலான மிடில் கிளாஸ் தான். அவங்களுமே அவங்க ஒய்ஃபுமே அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, அவங்களுமே மிடில் கிளாஸ் தான். ஓகேவா? இப்போ என்ன இருக்கு, இவர் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா பக்கம் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? லாஸ் பண்ணிட்டாரு. ஓகேவா? ஃபுல்லாக லாஸ் பண்ணிட்டாரு. இப்போ கம்பெனியில் எடுத்த காசை வைக்கணும், இல்லை அப்படின்னா வேலை போயிடும். ஓகேவா? இப்போ கம்பெனியில் எடுத்த காசை வைக்கணும், கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ் ஆக போகுது. ஓகேவா? இன்னும் 5 நாள் தான் இருக்குது. அங்கங்கன்னு பணம் கேட்டிருக்காரு, கிடைக்கவே இல்லையா. ஓகேவா? அங்கங்கன்னு கேட்டிருக்காரு, கிடைக்கவே இல்லையா. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே ஒரே சாய்ஸு, பீரோவில் இருக்க நகையை நம்ம எடுத்துட வேண்டியதான். அவரு ஒய்ஃபுக்கே தெரியாமல் அவங்க ஒய்ஃபோட நகை, ஓகே ஃபேமிலின்னு வந்துட்டு இவரு அவங்க எல்லாம் ஒன்று தானே, அவங்க ஒய்ஃப் நகையை எடுத்திருக்காரு. எடுத்து அடகு வச்சிருக்காரு. ஓகேவா? ஆனால் அடகுக்கு வச்சா வட்டி இவ்வளோ கட்டணும், வட்டி ஆனால் கட்டினா வீட்டுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஓகே நம்ம வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ண ஒஸ்டன் டிசிஷன் அதுதான் அப்படிங்கிறதையும் சொன்னார். வித்துட்டாராம். ஓகேவா? 5 பவுன் பக்கம் எடுத்திருக்காரு. அதை கிட்டத்தட்ட 4 லட்சத்தி சில்லறைக்கு வித்துருக்காரு. ஓகேவா? என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் சொல்றதெல்லாம் 2025. ஓகேவா? 2024 லாஸ் பண்றாரு, இந்த 25 பில்ல விற்கிறாரு. 2025 பிப்ரவரி வரைக்குமே தங்க ரேட்டு கம்மியாக தான் இருந்திருக்கு. 5 பவுன் 4 லட்ச ரூபா சம்திங் தான் போயிருக்கு அவருக்கு. ஓகேவா? 4 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டாரு. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், இந்த கம்பெனியில் எடுத்த காசெல்லாம் வச்சுட்டாரு, செட்டில், ஓகே எல்லாமே முடிஞ்சு. 2 மாதம் கழிச்சு இவர் பிரச்சனை எல்லாமே சால்வ். இப்போ 2 மாதம் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு போகணும், நகையை காணோம். என்னங்க நகையை காணோம், இந்த மாதிரி யார் வந்தான்னு தெரியல, எப்படி காணாம போயிருக்குன்னு சொல்லி யாருக்குமே ஒன்றும் புரியல. ஆனால் இவர் தான் எடுத்திருக்காரு, இவருக்கு தெரிஞ்சிருக்கு. வீட்டில் அப்படி இப்படின்னு தொலைவிருக்காங்க, இவர் புடியே கொடுக்கல, நான் தான் எடுத்துன்னு சொல்லு. ஓகே போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் பற்றி பேச்சு எடுத்திருக்காங்க. அப்போ தான் இவர் ஒய்ஃபை வீட்டில் கூப்பிட்டு, ஏன்னா ஃபேமிலியே வந்திருக்காங்க, ஒய்ஃபை தனியாக ரூமில் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒய்ஃப் அங்கேயே காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டாங்களாம். ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட நியர்லி டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு ப்ரோ. அந்த செயினை எடுத்த விஷயம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால நியர்லி அது என்னது டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து திரும்ப அந்த நகையை நானே பண்ணி தரேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ப்ரோ. ஸோ நான் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கலாம்னு வந்தால் என்ன பிச்சைக்காரனாக்கி 5 பவுனை நான் இழந்து என் பொண்டாட்டியே லிட்ரலி செருப்பால மட்டும்தான் அடிக்கலை, அந்த அளவுக்கு நான் கொடுமையை அனுபவிச்சுட்டேன் ப்ரோ. இந்த மார்க்கெட்டும் வேணாம் மயிரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் தான் ப்ரோ. ஓகேவா? மார்க்கெட்டு வேணாம் மயிரும் வேணாம்னு சொல்லி 2025 முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு 6-7 மாதம் கழிச்சு ட்ரேடிங் பண்ணால் தானே லாஸ் ஆகுது. ஓகேவா? நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்ல கம்பெனியில் தான் ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணேன். அது என்ன ஐடிசி, இந்த மாதிரி நல்ல கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணேன். அது பார்த்தா வாருக்கும் ஐடிசிக்கு சம்மந்தமே இல்லை, அதுவுமே கீழே விழுந்துட்டு இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது, ட்ரேடிங் தான் செட் ஆகலான்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட்டே செட் ஆகலை, மார்க்கெட்டே எனக்கு முதல்ல செட் ஆகுமான்னு தெரியலையே ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நமக்கு அனுப்பி வச்சாருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரேடிங் வருமா வராதுங்கிறது முக்கியம் இல்லை, உங்களால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜியை கரெக்டாக கொண்டு போக முடியுமாங்கிறதாங்க மேட்ரு. ஓகே, எனக்கு அவருக்கு ஸ்டோரி சொல்லி எனக்கு சோகமாக இருக்கிறதா இல்லை சிரிக்கிறதான்னு தெரியல. தயவு செஞ்சு உங்கள் கை காசு இருந்தால் ட்ரீட் பண்ணுங்க. ஓகேவா? இல்லை அப்படின்னா சைனை வச்சு பண்ணுறது, கம்பெனி காசு எடுத்து பண்ணுறது, கடன் வாங்கி பண்ணுறது தயவு செஞ்சு வேணாம். சரியா? சரிங்க, இந்த மாதிரி ஸ்டோரி நீங்களும் கேட்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் லைக்கும் பண்ணிக்கலாம். டாட்டா, டேக் கேர். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.